அன்பானவர்களே, எல்லா மனிதர்களும் பாவிகளாய் பிறந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க உலகத்தில் வந்தார் என்றும் நாம் கடவுளுடைய வார்த்தையினால் அறிந்து கொள்கிறோம். ஒருவர் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாகுவார், அவரால் எதையரசுக்குள் போக முடியாது என்று நம்முடைய ஆண்டவர் மேற்கொள்ளுமானவர் உறுதிமொழி கூறியிருக்கிறார். ஆகையால் அவருடைய கட்டளையின்படி நாம் இந்த குழந்தை மறுபிறப்பில் மூழ்கினால் கிறிஸ்துவ திருச்சபைக்கு உயர்த்திக் கொள்ளலாம். இக்குழந்தைக்கு நம்முடைய ஆண்டவர் மேற்கொள்ளுமானவரே தம்முடைய தூயாவியாருடைய இனிமை தந்தது. இது உரிமைக்கும் பற்றுவதை பெற்று ஏற்பட்டோடு வாழ அருள் செல்வாராக. ஆமென். உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு முன் உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசருக்கு அருகில் வந்து அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா ஆளுமையும் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா நாட்களையும் சீடராக்குங்கள். தந்தை, மைந்தன், தூயாவியானவர்கள் திருப்பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். இதோ கால முடிவு மற்றும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றார். ஆண்டவராக இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குறுதியை நம்பி நாம் இப்போது இந்த குழந்தை திருமுழுக்கின் வழி அவரிடம் ஒப்புவிப்போமாக. விண்ணப்பம் செய்யும் மாறி கடவுள் தம் உள்ளங்களில் அனுப்பி நாம் இந்த குழந்தைக்காக செய்யும் மன்றாட்டுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புகழ்த்து செய்தி சாட்சி வருவதாக. ஆமென். குழந்தையை சிலுவையில் அறைந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வீட்டில் அவர் சொந்தமாக அடையாளமாக நீ பகிர்ந்த சிலுவைக்குரிய முன்னேற்றியும் உன்னைவாயாக உங்களுடைய தேவராகவும் கத்தருமானவர் உன்னை இயேசு கிறிஸ்துவின் உடைத்து உங்கள் வல்லமை வீடு எல்லா பொருளாதாரம் பார்த்து அந்த அருளால் முடிவுள்ள வாசோடு கொண்டுள்ளார்கள். அந்த சத்தியத்தை பயன்படுத்தினார். இப்போதும் நிலைத்திருக்கும்படி செய்வாராக. ஆமென். நாம் எல்லோரும் இந்த குழந்தைக்காக மனநிலைக்கு மன்றாடுவோம். இல்லாமல் நித்திய கடவுளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நெருதினத்திற்காக ஞானஸ்நானத்தையும் அருளை இந்த குழந்தை கடைகளில் நாங்கள் கேட்கிறோம். இக்குழந்தை ஏற்றுக்கொள்ள கற்பாக கேளுங்களை கொண்டு கொடுக்கப்படும், தேடங்களை கொண்டு கண்டுபிடிக்கிறீர்கள், தக்கங்களை கொண்டு திறக்கப்படுகிறது. ஆக்கியாளர் குழந்தைக்கு தெய்வ தந்தை கதவை கடந்து இது இந்த பரமஸ்தானத்திற்கு ஆசீர்வாதத்தை இது வாக்களித்தார் இந்த ஆசிரியர்களுக்கு தெய்வ நாடுகளாக சிகிச்சை மூலம் அனுப்புரிய சுவாமி. ஆமென். கஷ்டமான கிழமையை கஷ்டமும் மாற்றமான சொல்லி கேட்போமாக. இயேசு சிறு பிள்ளைகளை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிலர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சிறுகள் கண்டு கொண்டார்கள். இயேசுவாதை கண்டு போகப்பட்டது. சிறு பிள்ளைகள் இடத்தை கொண்டு பிரேசையார்கள். கடவுள் ஆட்சி அப்படிப்பட்டுடையது. ஒரு சிறு பிள்ளையை ஒரு போல கடலாக தியாகித்துக் கொண்டு வந்தீர்கள். அவரால் பிரச்சனை இல்லாத உறுதியாக சொல்லுங்கள் போய்விட்டு அவர்கள் அணைத்துக் கொண்டு அவர்கள் கைகளில் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் திருவி செய்வாராக. ஆமென். பரமனின் கற்றல் ஒப்புடுதலும் குறிப்பிடலை இது முதல் கொண்டு என்னென்றைக்கு மாற்றியதற்காக இப்பொழுது ஞானசாரங்களுக்கு தாமதமானது நமது அப்போஸ்தலருக்கு பக்கமானது நமக்கு பயன்படுத்துவது மறைத்து செய்தது விசுவாசத்தில் ஆண்டுடைய வருகை மற்றும் தேவன்
பலப்படுத்துவதை காப்பாராக. ஆமென். அமரவும். இக்குழந்தை பொருட்டு வாக்கு கொடுத்தவர்கள் இருக்கும் உங்களை இருக்கிற இந்த குழந்தை என்று சொற்களை குழந்தைக்கு சாஸ்திரங்கள் செல்வதை ஒரு சமதத்தை எல்லாவற்றையும் எழுதும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு போதனை பெற்று அதை நினைக்கிறோம். உங்களால் நீங்கள் உதவி செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார். அது இதனுடைய பேர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் எனக்கு ஞானஸ்நானம் செய்திருக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் தன்னினால் பசுத்தோழன் பொருளை பிறப்பித்து ஒரு பாவத்தை எல்லாம் முடித்தார். இலவசமானதா நீ மெய் வாழ்வை அடைந்து தினமணிக்கு நீ ஆசிரியத்தை காப்பாராக. ஆமென். கர்த்தாவே சமாதானிப்போது உங்கள் காரணம் உங்களோடு இருந்ததாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் நேரம் உங்கள் கடவுளே திருச்சபை கிருபையை காப்பாற்ற தேவரின் குழந்தையும் ஒரு ஞானஸ்தானத்தில் மூலமாக திருச்சபை சேர்த்து நன்றி சொல்கிறோம். இது திருச்சபை தலைவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை விசாசங்கள் மாசில் எதிர்களை எதிர்த்து போராடி அத்தெளிச்சு எங்களுள்ள நிர்வாகம் பிரச்சனை செய்தது. ஞானஸ்தானத்துக்கு நான் இவ்வாறு வாழ்ந்து கடைசி பார்க்கிற பரம சொல்வது எல்லா பாசத்தோர்களும் கேட்க கிறிஸ்துவினால் எனக்கானவர்களே எல்லாம் ஒரு கடவுளுக்கு சாட்சிகள் அவர்கள் எங்களுடைய எல்லாரும் குறிப்பாக எல்லாம் கடவுளை ஆரம்பிக்கும் இந்த குழந்தைகளை செய்வதெல்லாம் கடவுளுக்கு நம்முடைய ஆழ்வதாக செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கடவுளை யாவற்றையும் பயன்படுத்துவதற்கு இந்த குழந்தையை சிறு வயதிலிருந்து தொடங்கி தக்க காலத்தில் நிலப்படுத்தல் செய்யப்பட ஆவணம் செய்கிறார்கள். குழந்தை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை முடிவுகளை மெய்யான காட்சி கிடையாது. அவரை பொழிவோடு கொடுத்து நீதியான கணிகளை கொடுத்து கடவுளை வலிமை விளங்க செய்வதாக திருச்சபையை புது வளர்ச்சிக்கும் உதவியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.